அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஆணோடைய ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குதா? பெண்ணோடைய ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குதா? என்ன கேட்டா, ஆணோடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீடிக்குது. பெண்ணோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டோட்டலா மாறிருது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்ட சந்திக்காம அன்றைய அன்றைய நாள் முழுவதும் நாங்க 2 பேரும் பார்த்துக்கல அப்படின்னா, 2 பேரும் வேலையா இருப்போம். பார்த்துக்கல அப்படின்னா, அந்த நைட்டு தூங்க போற நேரத்தில கூட என் ஃப்ரெண்ட நான் போய் சந்திச்சுருவேன். இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன வந்து சந்திச்சிரும். ஏதோ கொஞ்ச நேரமாவது பேசிக்குவோம் 2 பேரும். பேசிட்டு எங்க அப்பாகிட்ட அப்பா, அம்மா கிட்ட கூட டிமிக்கி அடிச்சுட்டு போய் ஃப்ரெண்டுகிட்ட பேசி கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்காரர் இருக்காங்க, மாமனார், மாமியார் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு, அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு போய் நம்ம பேசவும் முடியாது. நமக்கு டைமும் இருக்காது. அப்படியே டோட்டலா மாறிருவோம். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டுட்ட கேட்டப்போ அந்த பிள்ள சொன்னுச்சு, "ஏம்புல நம்ம முன்னாடி மாரிலாம் நம்ம பேசுறதே இல்லையே புள்ள, நமக்கு டைம்லாம் கிடைக்கிறதில்ல. அது எப்படி புள்ள ஆண்களுக்கு மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீடிக்குது?" அப்படின்னு நான் கேட்டப்போ என் ஃப்ரெண்டு சொன்னுச்சு, அவங்களுக்கெல்லாம் நம்மள மாரியாப்புல வேலைக்கு போகிற நேரத்துலேயே அவங்க ஃப்ரெண்டை பார்த்து ஹாய் சொல்லி பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு அப்படியா? வீட்டை பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும். நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. அந்த டயத்தில் எங்கிட்டுப்புல நான் ஒன்றை நினைக்க, நீ என்ன நினைக்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும். இது உண்மையா இல்லையா? எல்லாத்துக்கும் நடந்திருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.